திரு சேலம் மணிகண்டன் உங்க மைக் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். மைக் டெஸ்ட் பண்ணுங்க. 1 2 3 மைக் டெஸ்டிங் 1 2 3 சொல்லுங்க. நல்லா கேக்குதுங்களா? மைக் டெஸ்டிங் 1 2 3 சொல்லுங்க. மைக் டெஸ்டிங் சொல்லிட்டேன். ஹரி எப்படி இருக்கு? கேட்சா நல்லா கேட்டுச்சு, நல்லா கேட்டுச்சு. மைக்குக்கு தானா? ஆமாங்க. அதாவது தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. ஏதோ பட தலைப்புலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. விக்கிரவாண்டியில வேட்டையாடு விளையாடு அப்படின்னு கமலஹாசன் படம் பேர்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் அந்த ஒரு அதிமுகவை கூர்ந்து கவனிக்கிறவன், அவங்களுடைய நிகழ்வுகளை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறவங்கிற அடிப்படையில் சொல்றேங்க. ரத்தங்களுடைய ஓட்டுக்கள் ஒருபோதும் உடன்பிறப்பு உளுத்தம்பிறப்பு போகாது. அப்படி தப்பி தவறி யாராவது கை தவறி போட்டா அவங்க ரத்தத்தின் ரத்தமா இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் கட்ட பார்வைங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இந்த காரணங்கள்லாம் குறிப்பிட்டு இடைத்தேர்தல் என்பது ஒரு இடைத்தேர்தல் அல்ல, காந்தி நோட்டுக்கு நடக்கும் ஒரு தேர்தல் அப்படிங்கிறதுனால போட்டி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் புத்திசாலித்தனமான அதிமுக வாக்காளர்கள் அநேகமா முதல்ல போறதையே தவிர்த்துருவாங்க, வாக்களிக்க போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்களிக்க போக மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அநேகமாக நோட்டாவுக்கு கூட கொஞ்சம் புத்திசாலித்தனமா வாக்களிப்பாங்க. இது ரெண்டுங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த சாமி எடப்பாடி பழனிசாமி. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டு பெற்றவர் டாக்டர் ராமதாஸ். அப்படிங்கிற அடிப்படையிலையும் இப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேங்க. 2026 பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரோ, அந்த மாதிரி 2026 நாங்கள் பாஜகவோடு தான் தொடருவோம்னு பெரிய டாக்டரோ சின்ன டாக்டரோ இது வரைக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. அவங்க அந்த கூட்டணியில இருப்பாங்களா, திரும்ப அவங்க அதிமுக கூட்டணிக்கும் வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில சமுதாய பாசத்துல அதிமுகவுடைய ஓட்டுகள் ஓரளவுக்கு வேண்டாம் பாமகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய, இங்க மொழி வழி சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய இது பேசக்கூடிய ஆந்திர மக்களோ, அதாவது தெலுங்கு பேசக்கூடியவங்களோ, மலையாள மக்களோ இவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய சீமான என்னுடைய பார்வையில் அவர் ஒரு பிரிஞ்ச் எலிமெண்ட். அவர் ஒரு பிரிவினைவாத சக்தி. 8-10% வச்சிருக்கிறவங்கள பிரிஞ்ச் எலிமெண்ட் சொல்ற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். முன்ன குறைவா இருந்தாங்க, இன்னைக்கு 8-10% வச்சிருக்கிறாங்க. ஒரு மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? சீமான் பத்தி ஐயா அண்ணன் கேளுங்க, அவருக்கு தான் என்ன விட நல்லா தெரியும். 7-8 வருஷத்துல ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு இந்த போராட்டத்துல, உங்கள்கிட்ட கூட கேட்கலாம். அவரு ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு உத்தியை பயன்படுத்துறாருங்க. அதிமுக அங்க பாத்தீங்கன்னா வெறும் போன பாராளுமன்ற தேர்தல் 5000 ஓட்டுகள் குறைஞ்சிருக்கு. அந்த ஓட்டை வாங்கி தன்னுடைய சக்தியா காமிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அவரு இந்த தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு எட்டிக்காய் என்னைக்கு பழுக்க போகுது, அது பழுத்தாலும் அதனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற அடிப்படையில சமுதாய அடிப்படையிலும் பாமக மீண்டும் அதிமுகவிற்கு 2024 வரல. என்ன காரணம்? திமுக என்ன சொன்னாங்களோ நீங்க சொல்றது விண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க போட்டியிட்டதை தவிர்த்ததே, அதிமுக போட்டியிடுவதை தவிர்த்ததே பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணதான், பாஜக கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணதான் அப்படின்னு ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அருமையா சொன்னீங்க. இந்த கூட குளிபறிக்கிற மலை தலை முதல்ல லண்டன் போயிட்டு வா மலை, தலை இருக்குதான்னு பாக்கலாம். அதை கேட்கல. நீங்க புறக்கணிச்ச போது திமுக என்ன சொன்னாங்க, நீங்க பிஜேபி கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தான் போட்டியில இருந்து விலகுறீங்க அப்படின்னு. ஏங்க அது இந்த கூட இருக்க குளிபறிக்கிற அண்ணாமலை நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அதிமுக ஓட்டுகளை பாமக வாங்கி தமிழக அரசியல் அது ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துடக்கூடாது, இது நமக்கு பெரிய தலைவலியாச்சு. அதே மாதிரி இந்த பாஜகவை நம்பி 2026 பாமக பயணிக்காதுங்கிறதுனால பாமகவிற்கு அதிமுக ஓட்டு கொஞ்சம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அவர் உள்ளடி வேலை இன்னைக்கு ஆரம்பிச்சார். அவர் ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்றாரு, திமுகவுடைய பி டீம் அப்படிங்கிறாரு, திமுக ஏ அதிமுக பிங்கிறாரு. ஆனா இந்த பக்கம் திமுக என்ன சொல்லுதுன்னா பாஜகவை சொல்லுது. அந்த பாஜகவுடைய தமிழக தலைவரா இருக்கு போற தலை மலை என்ன சொல்லியிருக்காரு நீங்க புரிஞ்சுக்கலாம். யாருக்கும் அங்க பி டீம் இல்ல. தமிழகத்தில் நடக்கிற இந்த இடைத்தேர்தல் என்பது பணத்தை கொட்டி பார்க்கும் இடைத்தேர்தல்ங்கிறதுனால அதிமுக அங்கு போட்டியிடவில்லை. நான் சொன்னதுதான் நடக்கும். ஓரளவுக்கு பாமகவுக்கு அது சாதகமாக போகும் நம்புறேங்க. திரு சித்திக், நீங்க கூட அதிமுக ஓட்ட நோக்குறீங்களே, அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் அவங்க எங்களுக்கு வாக்களிப்பாங்க, பரம வைரியா இருந்த கட்சியும் அதனது வாக்கு வங்கியும் எப்படி இன்னைக்குது?
இல்லை, அதாவது இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சில விஷயம் சேலம் மணிகண்டன் என்னவோ பேசிட்டு இருந்தார். அது உங்களுக்கு எப்படி புரியலையோ அது மாதிரி எனக்கும் புரியல, மக்களுக்கும் புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த சப்ஜெக்ட்குள்ளே வருவோம். இந்த தேர்தலில் மாற்றுக் கட்சியினுடைய வாக்கு யாருக்கு அப்படிங்கிற கேள்வி நீங்கள் ஆளுகிற கட்சியை தவிர்த்து மாற்றுக் கட்சியினுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்டிருக்கீங்க. 2016, 2021 இந்த எந்த டேட்டா பேஸை எடுத்து பார்த்தாலும் திமுக தனித்தே அங்கே வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது அதிகமாகவே இருக்குது. திமுகவுடைய கூட்டணி வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 2021 காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இருவரும் சேர்ந்து களம் காண்றாங்க, பாமகவும் அதிமுகவும். அந்த தேர்தலை பார்த்தா கூட திமுகவினுடைய வேட்பாளர் தான் அங்கே வெற்றி பெறாரு, அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். இப்போ அது ஒரு பக்கம். இப்போ பாமகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி தேர்தல் களத்தில் இதுவரைக்கும் பேசிட்டு இருந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மாற்றி பேசியிருக்கிறது தான் இங்கே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியான மாற்றிருக்காங்க. எந்த திராவிட கட்சியோடும் கூட்டணி கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் சரி இப்போ பாமகவும் சரி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க? அதிமுகவினுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவை இவங்க திராவிட கட்சியாக எடுத்துக்கலையா, இல்லை திராவிட கட்சியோட சேர்ந்தாதான் நமக்கான வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்படுறாங்களா? ஒன்று. ரெண்டாவது, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கும்போது 2018 பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு அதை கண்டித்து அறிக்கையே விட்டார். ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய பேனரில் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய படத்தை போட்டு ஓட்டு கேட்கறாங்க. நிறைய நடந்துச்சு இல்ல, 19 கூட்டணி, 21 கூட்டணி. அதான் சொல்றேன். அப்போ எப்படி வேணா மாறிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டாவும் நான் இதை எடுத்துக்கலாமா? ஹரிஹரன் சொல்றாரு அப்ப பாமக எப்படி வேணாலும் மாறிக்கும் அப்படின்னு. அரசியல்ல மாறாத அந்த அடிப்படையில் 2021 இந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ இந்த இடைத்தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போட்டு பாமக வாக்கு கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இரண்டு மாற்று கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்டாண்டும் முற்றிலும் மாறி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து திமுக இந்த தேர்தலில் எப்படி வெல்ல போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இன்னொன்று சொல்கிறேன். அதிமுக பொதுவான மக்கள் கேள்வியாக இருக்கலாம். அதிமுகவாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி மாற்று கட்சியினுடைய வாக்கு திமுகவுக்கு தான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆட்சி அமைத்த போதே கழகத்தினுடைய தலைவர் சொன்ன செய்தி தான், வாக்களிக்காத மக்களினுடைய வாக்குகளையும் பெறக்கூடிய வகையில் தான் நாங்கள் எங்களுடைய செயல்பாடை அமைச்சிக்க போகிறோம், டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட்டை நாங்கள் நடத்த போகிறோம், திட்டங்களை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட் நிலைப்பாடாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி யாருடைய வாக்கு வங்கியாக இருந்தாலும் சரி சாதாரண சாமானிய மக்களுடைய வாக்கு என்பது திமுகவுக்கு வரணுங்கிற அடிப்படையில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அதை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அறுவடை செஞ்சிருக்கிறோம். ஏறத்தாழ 221 தொகுதிகளில் இந்த 40 தொகுதி சட்டமன்ற வாரியாக பிரிக்கிற போது 221 தொகுதிகளில் திமுக முன்னிலை வந்திருக்கு. அந்த 221 தொகுதியில் விக்கிரவாண்டியும் ஒன்றாக. ஏடிஎம்கேக்கும் திமுகவுக்கும் கேப் கம்மியா இருக்கக்கூடிய தொகுதிகள் விக்கிரவாண்டியும் இல்ல. நான் அதை சொல்லலையே. இங்க வந்து வாக்கு சதவீதம் ரொம்ப கணிசமா இருக்கு. அதுதாங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய தொகுதியில விக்கிரவாண்டி அசெம்பிளி செக்மெண்ட்ஸ் வைஸ் வாக்கு வங்கி அப்படிங்கிற அடிப்படையில திமுக வெற்றியை பெற்றிருக்கிற தொகுதிகளில் ஒரு பட்டியலை சொல்றேன். 221 தொகுதியில விக்கிரவாண்டி ஒண்ணு. அப்போ விக்கிரவாண்டியில் திமுக வெற்றி அடைந்திருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதை ஒட்டி இப்ப சட்டமன்ற தேர்தல் நடந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ அதிமுக இந்த தேர்தலில் இருந்து விலகி நிற்பது அப்படிங்கிறது உறுதியாக பாஜகவை 2வது இடத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறை. அப்போ பாஜக என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம அங்க நின்னா நமக்கான வாக்கு வங்கி எப்படி இருக்குன்னு தெரியாம தான் பாமகவை இப்ப களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. உங்களோட பி டீம் அதிமுகன்னு பிஜேபி சொல்லுது. அதுதாங்க நான் சொல்றேன். இப்போ பாமக எந்த அடிப்படையில் பாஜகவோட கூட்டணியில நிக்குதுன்னே நமக்கு தெரியல. எல்லா கருத்துக்களை பார்க்கிற போது நீட்ல பாமகவினுடைய கருத்து என்ன, பாஜகவினுடைய கருத்து என்ன, அதுவே நமக்கு இன்னும் அவங்க கிளியர் கட்டா சொல்லல. அண்ணாமலை வந்து நீட்டை நாங்க கொண்டு வந்தே அவங்கிறாரு. அப்ப பாமகவும் அதோடு உடன்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.